சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா நினச்ச மாதிரியே சீதாவுக்கும் அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு இங்கே முத்து கேட்ட கேள்விக்கு பொய்யான ஒரு பதிலையும் சொல்லிட்டு இங்கே சத்யாவுக்கு முத்து ஏற்பாடு பண்ண விருந்துக்கும் மீனா வந்துடுறாங்க. அந்த விருந்தில் கலந்துக்கிட்ட எல்லாரும் முத்துவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேச சந்திரா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் இங்கே என்னவோ ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க சீதா. இந்த உண்மையெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? கல்யாணத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் மாமா எவ்வளோ நம்பிக்கையாக என்னை பற்றி வரவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சீதா நினைக்கிறாங்க. அங்கே சீதா மீனாவோட அம்மா தங்கியிருக்க அந்த வீட்டோட ஓனர் முத்துவை பார்த்து பேசுகிறாங்க. தம்பி, உன்னை மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க சந்திரா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே. ஏன்னா இங்கே மீனாவோட தம்பி இந்த சத்யா பாசானத்துக்கே இவ்வளோ பெரிய விருந்தை கல்யாண விருந்து மாதிரி செஞ்சுருக்கிறியேப்பா. அப்படியே சீதா ஆசைப்பட்ட பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்க முத்து சொல்கிறாரு, சீதாவுக்கு எது நல்லதுன்னு எப்போ கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு எனக்கு தெரியாத ஐயா. அது மட்டும் இல்லை, இங்கே சீதாவோட படிப்பு முடிஞ்சிட்டு கூட நான் இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். கண்டிப்பாக சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் அந்த அருணை போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மட்டும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. விருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சீதா மீனான்னு எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் சீதா கல்யாணத்தை பற்றியே கேட்குறாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே வந்த அந்த வீட்டோட ஓனரும், இல்லைப்பா தம்பி, நான் ஏன் சொல்கிறேன்னா சீதா எப்பயுமே சிரிச்சு எல்லார்கிட்டேயும் பேசி நான் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக வேலைக்கு போகிறதும் தெரியல, வரதும் தெரியல. ஏன் சீதா முகம் ரொம்ப வாடி இருக்கிறத நீ பார்க்குறல்ல, சந்தோஷமே இல்லாமல் இருக்காப்பா. அதனால தான் சீதா சந்தோஷமாக இருக்கணும்னா அவள் ஆசைப்பட்ட அந்த பையனையே நீ முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ ரொம்ப நல்லவன்றதுனால தான் இதை நான் உன்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது இங்கே உடனே முத்து சொல்கிறாரு, சீதா, வரவங்க எல்லாரும் நீ விருப்பப்பட்ட அந்த அருணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீ இவங்க முன்னாடி சொல்லு சீதா, இப்போவே சொல்லு. என் மாமா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பப்படுறாரோ அந்த ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ தெளிவாக சொல்லு. யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன சீதா பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு முத்து கேள்வி கேட்க உடனே மீனாவும், இல்லை, இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேச வேண்டாம். சீதா கல்யாணத்தை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு? என் தம்பி பாஸ் ஆனதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடை செஞ்சோம். ஆனால் நீங்கள் என்ன எல்லாரும் வந்தவங்க சீதா கல்யாணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே. சீதா கண்டிப்பாக நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்பா. நீங்கள் ஏங்க சீதா கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் கிளம்புங்களேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது உடனே முத்து, நீ எதுக்கு மீனா பேசுகிற? நான் சீதா கிட்ட கேள்வி கேட்டா என் மேலே உண்மையாகவே சீதா நம்பிக்கை வச்சுருந்தா இத்தனை பேர் முன்னாடி நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சீதா சொல்ல வேண்டாமா? அப்போ தானே நானும் தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாருக்கும் நான் செய்கிறது சரின்னு தோணும். வந்தவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னாலும் அது சரியாக இருக்காது. சீதா, எனக்காக நீ தான் பேசணும்னு முத்து சொல்லும்போது உடனே இங்கே சீதா அமைதியாகவே இருக்கிறத சந்திரா கவனிக்கிறாங்க. சீதா சொல்லு, நம்ம மாப்பிள்ளையை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதை முத்து மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. உன் தம்பி இப்போ படித்து பாஸ் ஆகிருக்கானா, அவன் பரீட்சை எழுதியிருக்கானா, அதுக்கு காரணமே இங்கே முத்து மாப்பிள்ளை தானே. அவர் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காதுல்ல. அப்போ முத்து மாப்பிள்ளை பார்க்குற அந்த பையனை தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப. அதை சொல்ல வேண்டிதானே. ஏண்டி அமைதியாக இருக்க? மாப்பிள்ளை எத்தனை முறை உங்ககிட்ட கேட்குறாரு அப்படின்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி சந்திராவும் பேசும்போது அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிற சீதாவுக்கு கோவம் வருது. இப்போ தான் அருணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சா முத்து மாமா கேள்வி கேட்குற மாதிரியே சொன்னால் அவரை நான் ஏமாத்துற மாதிரி இருக்காதா? நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறையா போய் சொல்லி ஏமாத்திட்டேன். இப்போ பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா? உண்மையை சொன்னால் அக்காவுக்கு பிரச்சனை வரும். உண்மையை சொல்லாமல் இருந்தால் பாவம் முத்து மாமா என் மேலே உள்ள கோவத்தில் இத்தனை பேர் முன்னாடி என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு கேள்வி கேட்குறாரு. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சாலும் அவரில் அவமானப்பட்டு நிற்கணும். அன்னைக்கே உண்மையை சொல்லியிருக்கலான்னு எனக்கு தோணிரும். பேசாமல் எல்லார் முன்னாடியும் எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, முத்து மாமா பார்க்குற பையனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது இனி அப்படின்னு சொல்லிட வேண்டிதான்னு இங்கே சீதாவும் முத்துவையே பார்க்க முத்து ரொம்ப கோபமாக முறைக்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, வேண்டாங்க, நம்ம பேசாமல் விருந்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டோம்ல, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோன்னு சொல்ல. இரு மீனா, நான் சொல்கிறத சீதா கேட்பாளா மாட்டாளா? இத்தனை பேர் முன்னாடி நான் கேள்வி கேட்குறேன், பதில் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? என் மேலே மதிப்பும் மரியாதையும் இல்லை. அப்போ நான் பார்க்குற பையனை சீதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அப்படி தானே? சீதா, நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு முத்து ரொம்ப கோபமாக கேட்க
அங்கே வந்த அந்த வீட்டோட ஓனரும் பாத்தியாப்பா முத்து, சீதா எந்த பதிலும் பேசாமல் நிற்கிறதுலே தெரியல. சீதா மனசில் அதான் அந்த விருப்பப்படுற அந்த பையன் அருண் தான் இருக்கான். நீ பேசாமல் சீதாவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அருணை கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நீ அந்த அருண் மேலே இருக்கிற கோவத்தில் தப்பான முடிவு எதுவும் எடுக்காத. நீ இந்த சீதாவுக்காக வேற மாப்பிள்ளையை பார்க்குறத விட்டுட்டு சீதா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அருணை கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சீதா எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துறியா? பதில் பேசாமல் நின்னா அப்புறம் நான் தலை குனிஞ்சு தானே நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, போதுமாமா, இது வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். என் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் சரி. அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னா வேற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சந்திராவும் என்னடி பேசுகிற, முத்து மாப்பிள்ளையவே எதிர்த்து பேசுறியான்னு கேட்க, ஆமாம்மா, எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேலேயும் நான் உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்தா பிரச்சனை நிறையா வரும்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உங்கள் பேச்சை மீறுறனே அப்படி நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த உண்மையை சொல்லலாம். பாவம் நீங்கள் எனக்காக அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை தேடுவீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து நிற்பீங்க. அப்புறம் என் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்கிறத விட இப்போவே எனக்கு கல்யாணமான உண்மையை சொன்னால் அது எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது அப்படின்னு இங்கே சீதா அருணை கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத முத்து, சந்திரான்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அங்கே விருந்துக்கு வந்த எல்லாரும் என்னது சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்க மீனா தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. சரியான நேரம் பார்த்து இதை முத்துக்கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடையே செய்யலான்னு நினச்சனோ, இந்த சீதா கோவத்தில் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே என்னையும் வசமாக மாட்டி விட்டுருவா போலையேன்னு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. விருந்துக்கு வந்த எல்லாரும் இங்கே சீதா சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு அங்கேயே நின்று பார்த்துட்ருக்க. உடனே சத்யாவும், அக்கா நீ புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியா? மாமா உனக்காக மாப்பிள்ளை பார்க்க வேண்டான்றதுக்காக இப்படி பொய் சொல்றியாக்கா? ஏங்கா நீ வேற இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சீதா கிட்ட கேட்க, சத்யா நான் உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்துருச்சு. மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணுன்னு எல்லாத்தையும் தேடிட்டுருக்காரு, எதிர்பார்த்துட்ருக்காரு. நான் இதில் என்ன முடிவெடுக்க முடியும்? இனியும் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு தைரியமாக பொய் சொல்கிறியா? நான் பொய் சொன்ன வரைக்கும் போதும். உங்கள் யாரையும் ஏமாற்ற நான் விரும்பலை மாமா. அதனால தான் இப்போ நடந்த கல்யாணத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த அருணை பிடிக்காது, ஆனால் நான் அருணை தான் விரும்புகிறேன். வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரியான நேரம் வரும்போது சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு விருந்து முடியறதுக்குள்ளேயே நீங்கள் இப்படி இவ்வளோ கேள்வி கேட்பீங்க, உண்மையை நான் சொல்லி மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக முத்துவும், அப்படியா, உன் வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்ட, இந்த உண்மையை சொல்ல தான் இவ்வளோ நேரம் அமைதியாக பொறுமையாக நின்னியா? நல்ல மரியாதை கொடுத்துட்ட சீதா எனக்கு. இத்தனை பேர் முன்னாடி உங்கள் குடும்பத்தை தலைநிமிர வைக்கணும்னு பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சேன். ஆனால் நீ இத்தனை பேர் முன்னாடி என்னை நல்லா அவமானப்படுத்தி தலகுனிய வச்சு என்னை ஏமாத்திட்ட. உன் மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன். இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியாதா, இல்லை உன் குடும்பத்துக்கும் தெரியாதா? இல்லை குடும்பமே சேர்ந்து பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்ருக்கீங்களா? என்ன மீனா அமைதியாக நிற்கிற? உன் தங்கச்சி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. இருந்த கோவத்தில் அவளை வெளுத்து வாங்குவேன்னு நினச்சா நீயும் என்னவோ உண்மையெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பொறுமையாக நிற்கிற. என்ன மீனா நீயும் ஏதாவது உண்மையை மறைச்சிட்டியான்னு கேட்க, இல்லை மாமா, அக்காவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இங்கே சீதா சொல்லும்போது, இல்லைங்க, எனக்கும் உண்மையெல்லாம் தெரியும். இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்தியே வச்சேன் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல, முத்துவால் தாங்க முடியாத பேரதிர்ச்சியில் நிற்கிறாரு. உடனே அங்கே வந்தவங்க எல்லாரும் முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா முத்து, சீதா அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதே ஓ மனைவி மீனா தான். இனி நீ சீதாவுக்காக மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விருந்து கூட சீதாவுக்கு நீ கொடுக்குற கல்யாண விருந்தாவே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் முத்துவை பார்த்து பேச, முத்து பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு. அந்த வீட்டோட ஓனரும், பாத்தியாப்பா முத்து, நான் தான் சொன்னேன்ல, சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கலனா அவளா அந்த வாழ்க்கையை தேடிப்பா. நீ அவமானப்பட்டு நிற்கணும்னு சொன்னேன். நீ கோவத்தில் என்னென்னமோ பேசினியே. நான் சொன்ன மாதிரியே சீதா கல்யாணத்தையும் செஞ்சுட்டு வந்து தான் நிற்கிறா. இது உங்கள் குடும்பத்துக்கே தெரியாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான்ப்பா முத்து. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பேச்சை கேட்டு சீதாவுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தா இப்படி சீதாவே யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்திருப்பாளா? இப்போயாவது சீதா உண்மையை சொன்னாலே இனி சீதா கல்யாணத்தை பற்றி நாங்கள் யாரும் முன்னாடி பேசவே மாட்டோம். அதான் சீதாவுக்கு அந்த அருணே கல்யாணம், சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல.
அப்படின்னு அங்கே விருந்துக்கு வந்த எல்லாரும் பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முத்துவை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க மீனா. உடனே சந்திரா, மீனா நீயுமா இதுக்கு காரணம்? நான் அப்போவே நினச்சேன் இன்னைக்கு வந்ததுலேருந்து இந்த சீதா சோகமாக இருந்தாலேன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு நிற்கிறீங்களே, உங்களை 2 பேர்த்துக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கும்? முத்து மாப்பிள்ளையை அவமானப்படுத்தணும்னு நினச்சி தான் இப்படியெல்லாம் செஞ்சீங்களா? ஏன் மீனா, சீதா தான் இப்படி யோசிக்கிறானா? நீ சொல்லி புரிய வைக்காம அந்த அருணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்ல முத்து கேட்குறாரு. ஏன் மீனா, மாலை கொடுக்க வந்தேன்னு சொன்னிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, அப்போ 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் அங்கே வந்தீங்களா? நான் அப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த அருணை பார்த்தேனே, அந்த சமயம்தான் சீதாவுக்கும் அருணுக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சியா? அந்த அருணை பார்த்து கூட யாரோன்ற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி போனியே மீனா. எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்க, என்னை ஏமாத்திருக்க மீனா. நீ பொய் சொல்லியிருக்க. உன்னை நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை என்னை ஏமாத்துவேன்னு. ஏன் மீனா இப்படி செஞ்ச? வந்த எல்லாரும் விருந்து நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போகாம என்னை அந்த கேள்வி கேட்டுட்டு போறாங்க. என்னை தலை வச்சிட்டீங்கல்ல 2 பேரும். இதுக்காக தான் உன் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சனா மீனா. நீ என்னை அவமானப்படுத்துவ, தலகுனிய வைப்பேன்னு நினைக்கல. உன் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். சிட்டி மூலமாக வந்த பிரச்சனையிலேருந்து உன் குடும்பத்தை நல்லபடியாக நான் பார்த்துருந்துருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடில் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி என்னை இந்த பக்கமே வரவிடாமல் செஞ்சிட்டிங்கல்ல. இனி சந்தோஷமாக இருங்க மீனா. நீ செஞ்ச வேலைக்கு இனி என் முகத்திலேயே முழிக்காத. நீ உன் அம்மா வீட்லேயே இருந்துரு. நான் கிளம்பி போகிறேன்னு சொல்ல உடனே சத்யாவும், மாமா என்ன மாமா நீங்கள் ஏதோ அக்கா தெரியாமல் இப்படி பண்ணிட்டா, அதுக்குன்னு மீனா அக்கா மேலே கோவப்பட்டு இப்படி விட்டுட்டு போனால் எப்படி மாமா? எல்லாமே சீதா அக்கா வாழ்க்கைக்காக தான் மீனா அக்காவும் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் சத்யா, இனி உன் குடும்ப பொறுப்பை நான் எடுத்துக்கிறதா இல்லை. அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு அருணுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கான்ல, அவன் தான் உங்கள் வீட்டு நல்ல மருமகனாக பார்த்துக்கோங்க. இனி எனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மீனாவை கல்யாணம் பண்ணி நான் மீனாவால் தான் நல்லா இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் மீனாவை விட்டு கொடுக்காம அவ்வளோ பெருமையாக பேசினேன். ஆனால் இன்னைக்கு அதே மீனாவால் நான் ஏமாந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன். இனி நான் யாரையும் நினைக்க விரும்பவே இல்லை அப்படின்னு கிளம்ப இங்கே சந்திராவும், மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் மாப்பிள்ளை இருந்தேன். ஆனால் இந்த சீதாவும் மீனாவும் சேர்ந்து இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுலேயும் மீனாவே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைப்பா. சீதாவுக்கும் அருணுக்கும் இப்படி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் என் பொண்ணை படிக்க வச்சு கண்ணுக்கு நிறைவா எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல சந்தோஷமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் இவங்க 2 பேரும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை. உங்களால் இன்றைக்கி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். வந்தவங்க எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசினாங்க மாப்பிள்ளை. அதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரமே இவங்க 2 பேரும் செஞ்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னாலேயே தாங்கிக்க முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு மீனாவை இங்கேயே இருக்க சொல்லாதீங்க, மீனாவை விட்டுட்டு போகாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு இங்கே சந்திரா ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் முத்து இருந்த கோவத்தில் எதையும் கேட்க தயாராக இல்லை. இனி என் முகத்தில் முழிக்காதனா அந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, அவ்வளவுதான். நீ செஞ்ச தப்புக்கு இனி நீ யாரோ நான் யாரோன்னு தனியாகவே இருந்துடலாம் மீனா. குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்துற மாதிரி இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடில் வச்சு என்னை நல்லா தலகுனிய வச்சிட்டீங்க மீனா. இனி என் வீட்டு பக்கமே வராத, உன்னை பார்க்கவே நான் விரும்பலை. பொய் சொல்லி ஏமாத்திட்டல, பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே மீனாவை பார்க்கவும் முடியாமல் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் முத்து அங்கே மீனா வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த முத்து அழுதுகிட்டே அங்கே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போக உடனே அண்ணாமலையும், என்னப்பா முத்து, உன் மாமியார் வீட்டில் பெரிய விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொன்னியே, மீனாவை கூட கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னியே, எங்கே மீனா பின்னாடி வராளா அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு சொல்கிறதுப்பா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சரி மீனா கொஞ்ச நேரம் அவங்க அம்மா தங்கச்சின்னு எல்லாரு கூடயும் இருந்துட்டு வரட்டும், அவளுக்கு இன்னைக்கு பூ கொடுக்குற வேலை இல்லையாப்பான்னு கேட்க உடனே அங்கே வந்த விஜயாவும், அந்த மீனாக்கு என்னைக்கு தான் வேலை இல்லை, வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்லி அவள் அம்மா வீட்டிலையே தான் இருப்பா, சம்பாதிக்கிற பணத்தையும் கொடுக்கறதில்ல, ஏதோ இவங்க 2 பேரும் தான் ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரி அந்த பேச்சு பேசுவாங்க. ஏன் முத்து, வரும்போதே அந்த மீனாவையும் கூட்டிகிட்டு வர வேண்டிதானே, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, நீ என்ன அவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்க? உனக்கு தான் வீட்டு வேலையை பற்றி ஒன்றும் தெரியாது, இங்கே இருக்கிற வேலையை மீனாவை தவிர வேற யார் செய்வாங்கன்னு சொல்ல. ஏன் 3 மருமக இருக்காங்கல்ல, அவங்கள செய்ய வைங்க, இனி மீனா இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்ல. என்ன மீனா வரமாட்டான்னு சொல்கிற? அவங்க அம்மா வீட்டிலையே தான் மீனா இருக்க போகிறாளா? அவள் வரலன்னா அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க, வீட்டு வேலையை பார்க்க தான் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லை தெரியாமல் கேட்குறேன், உங்கள் 2 மருமகளும் வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டாங்களா?
இனி மீனா வரமாட்டா, வீட்டு வேலையை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் என்ன முத்து இவ்வளோ கோவமா பேசுகிற, அப்படி என்னதான் பிரச்சனை நடந்ததுன்னு கேட்கும்போது, அப்பா எனக்கு தெரியாமல் மீனா அந்த சீதாவுக்கும் நான் வந்து சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அருணுக்கும் என் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்பா. அங்கே பெரிய விருந்து நடக்கும்போது எல்லாரும் சீதா கல்யாணத்தை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்டப்ப சீதா கிட்ட நான் சொல்லு, என் மேலே உள்ள மரியாதையிலையும் நம்பிக்கையிலையும் நீ தான் சொல்லணும்னு அவகிட்ட ஒரு உறுதியான முடிவை கேட்டதுக்கு பதில் பேசாமல் நடந்த கல்யாணத்தை பற்றி சீதா சொல்லிட்டு இனி எனக்காக நீங்கள் மாப்பிள்ளை ஒன்றும் தேட வேண்டான்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டாப்பா. கல்யாணமான விஷயமே எனக்கு சீதா மூலமாக தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் மீனா சொல்கிறா நான் தான் முன்னாடி நின்று இவங்க கல்யாணத்தை செஞ்சு வச்சேன்னு. என்னால் தாங்கிக்க முடியலப்பா. அதனால தான் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன், இனி என் வீட்டு பக்கம் வராத, உன் அம்மா வீட்டிலே இருந்துக்கன்னு அங்கேயே மீனாவை விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே கோவத்தில் வந்தால் வீட்டு வேலை செய்ய மீனா வரலையான்னு அம்மா கேள்வி கேட்குறாங்க. நான் என்னப்பா பதில் சொல்லட்டும் அப்படின்னு இங்கே வந்து கண் கலங்கின முத்துவும் அண்ணாமலை முன்னாடி மீனா பொய் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பான்னு அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அண்ணாமலையும் என்ன முத்து சொல்கிற, நம்ம மீனாவா நம்மக்கிட்ட சொல்லாமல் சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கா? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? என்னாலேயே நம்ப முடியலையே. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மீனா உன்கிட்ட பேசாமல் கேட்காம எதுவும் செய்ய மாட்டாளே. நம்ம மீனாவா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்னு கேட்க, அதே தான்ப்பா நானும் கேட்டேன். ஆனால் நான் தான் கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சு வச்சேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக எனக்கு வேற வழி தெரியலன்னு மீனா அழுகிறாப்பா. எனக்கு அதை மீனா சொன்ன உடனே தாங்கிக்கவே முடியல. இருந்த கோவத்தில் மீனாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வரவே வேண்டாப்பா மீனா. மீனா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். மீனாவை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி வாழணுன்றதையே மீனா மூலமாக கற்றுக்கிட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் மீனா தான். ஆனால் இப்படி எனக்கு பிடிக்காத அருணை சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவள் குடும்பத்துல இருந்து என்னை பிரித்த மாதிரி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த வீட்டுக்கு நல்ல மருமகனாக இருக்கிறேனே, அதே இடத்துல அந்த அருண் இருப்பானாப்பா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளேப்பா அப்படின்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, வர வர சம்பாதிக்கிற திமிரில் மீனா யாரையும் மதிக்கிறது இல்லை முத்து. அதான் உன்னையும் ஏமாத்திருக்கா. நீ எடுத்த முடிவு சரிதான். அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும். வீட்டு வேலை தானே, நான் பார்த்துக்கிறேன். முத்துவே இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாவது மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா கோவத்தில் இந்த வீட்டுக்கு மீனா வரவே கூடாதுன்னு முத்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரோகிணி எதுக்கு இருக்கா? வீட்டு வேலை செய்ய தானே. மீனா இல்லைன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் ரோகிணியை செய்ய வைக்கலாம். அதுக்குன்னு மறுபடியும் இந்த மீனா வீட்டுக்கு மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு விஜயா நினைக்க முத்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு. உடனே அண்ணாமலை ஆறுதலாக பேசுகிறாரு. சரி, என்னதான் இருந்தாலும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த உண்மை நல்ல வேளை சீதா மூலமாக இப்போயாவது தெரிஞ்சுதே. இல்லைனா நீயும் சீதாவுக்காக ஆசையாக நல்ல கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை தேடிட்டு இருப்ப. இனி உனக்கு அந்த வேலை இல்லை. நீ உன் வேலையை பாரு. கொஞ்ச நாளையில் எல்லாம் சரியாயிரும். நீயே போய் அப்புறமா மீனாவை கூட்டிகிட்டு வா. அதனால் இப்போ இதை பற்றி யோசிக்காத முத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேற வழி தெரியாமல் அங்கே மீனாவை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி இங்கே வந்து மீனாவை கூட்டிகிட்டு சந்திரா இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே சத்யா முத்துவை பார்த்து அழுகிறாங்க. மாமா, என் மேலே நீங்கள் உண்மையாகவே பாசம் வச்சுருக்கிறீங்கல்ல மாமா. எனக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் கண் கலங்கி வீட்டிலேருந்து சாப்பிடாம கூட அங்கே விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களே மாமா அப்படின்னு இங்கே சத்யா வந்த உடனே முத்து அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் கையை பிடிச்சிட்டு இங்கே வந்து சத்யா மீனாவுக்காகவும் சீதாவுக்காகவும் மன்னிப்பு கேட்கும்போது, சத்யா ஓ மேலெலாம் எனக்கு கோவமே இல்லை. நீ நல்லா இருப்ப, நல்லா வருவ, உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும். ஆனால் இனி உன் குடும்பத்துக்காக எந்த நல்லதும் செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன் சத்யா. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நீ எதுக்குடா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற? உன் அக்கா செஞ்ச தப்புக்கு தான் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி அங்கேயே விட்டுட்டு வந்தேன்ல. மறுபடியும் எதுக்கு இந்த மீனாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, சந்திரா என்ன மாப்பிள்ள நீங்கள் மீனாவை இங்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே. மீனாக்கு இந்த வீட்டை விட்டால் வேற என்ன தெரியும் அவளுக்கு? இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு பொறுப்பாக உங்களையும் நல்லா பார்த்துக்கிட்ட மீனாவை பிரிஞ்சு உங்களால் எப்படி மாப்பிள்ளை வந்து இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, மீனா நல்லது மட்டும்தான் செய்வான்னு உங்களுக்கு தெரியும். எனக்கே மீனா மேலே கோவம் தான் வருது. அதுக்காக சீதா வாழ்க்கைக்காக மீனா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி நடக்கக்கூடாது மாப்பிள்ளை. என்னதான் இருந்தாலும் மீனாவை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் திட்டியிருந்தா கூட நான் அதில் தலையிட்டிருக்க மாட்டேன். ஒரு அம்மாவாக இருந்து நீங்களும் மீனாவும் பிரிஞ்சிருக்கிறத பார்க்க என்னால் முடியல. மன்னிப்பு கேட்டு மீனாவை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்த மாப்பிள்ளைன்னு சொல்ல, உடனே இங்கே இதுதான் சரியான சமயம்னு மீனாவை வர கூட்டிகிட்டு வந்து இங்கே விடணும்னு நினைக்கிறாளா இந்த சந்திரா? விடக்கூடாது அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. போதும் போதும்,
என் பையன் முத்து இன்னைக்கு தான் தெளிவான முடிவு எடுத்திருக்கான். அந்த மீனாவை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. குடும்பமே வந்து பெருசாக நடிக்காதீங்க. பொய் சொல்லி ஏமாத்தி அந்த சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வச்சது மீனா தானே. அவள் எப்படி முத்துக்கிட்ட கேட்காம அப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியும்? செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மீனாவை கூட்டிகிட்டு வந்து நியாயம் பேசுகிறீங்களா? வெளியில் கிளம்புங்க. உங்கள் வீட்டுக்கே இந்த மீனாவை கூட்டிகிட்டு போங்க. இப்படி மீனா பொய் சொல்லி முத்துவை ஏமாத்துவான்னு நானே எதிர்பார்க்கல. என்னதான் சீதா இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் தப்பு. என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு மீனா சொல்லி புரிய வச்சிருக்கணும். யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முத்துவை ஏமாத்தினா எப்படி முத்துவால் தாங்கிக்க முடியும்? எங்களாலேயே தாங்கிக்க முடியும் இல்லையே. அதனால தான் முத்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்ன சத்யா, இங்கே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மீனாவை வீட்டுக்குள்ளே விட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்கியா? உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு இப்போவே கிளம்பு. முத்து, நீ எல்லாம் மனசு மாறாத. இந்த மீனா வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் நீ நிம்மதியாக உன் வேலையை பார்க்க முடியும். வீட்டில் இல்லாமையே இவ இத்தனை ஏமாத்துறாளே, ரோகிணி மாதிரியே நல்லா இந்த மீனாவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு விஜயா கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க. உடனே மீனாவும், அத்தை, என் வீட்டுக்காரரே கோவமாக இருக்காரு. இதில் நீங்கள் வேற என் அம்மாவையும் என்னையும் என் குடும்பத்தையும் இப்போ சரியான நேரம்னு அவமானப்படுத்தி நீங்கள் அதில் சந்தோஷப்படணும்னு நினைக்காதீங்க. என்னையும் என் வீட்டுக்காரரையும் யார் நினச்சாலும் பிரிக்க முடியாதத்த. என்னதான் அவருக்கு என் மேலே கோவம் இருந்தாலும், நான் எங்கள் அம்மா வீட்லேயும் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் முத்து என்னை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுவார். இப்போ மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினச்சாலும் அவருக்கு என் மேலே கொஞ்சம் கோவம் இருந்தாலும் என்னை தேடி வருவாரத்த. அதுக்குன்னு இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக தானே இப்படி முத்துவுக்கு உங்கள் பையனுக்கு என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இங்கே மீனா அழுகிறாங்க. உடனே அண்ணாமலையும், முத்து ரொம்ப கோவத்தில் இருக்காமா மீனா, கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வீட்டில் இரு, பொறுமையாக இருப்போம், கண்டிப்பாக முத்துவே வந்து உன்னை கூப்பிட்டு வருவான், நீ செஞ்சதும் தப்பு தானம்மா அப்படின்னு சொல்லும்போது, மாமா, நான் நினைக்காதப்ப என் தம்பி பாஸ் ஆனதுக்கே இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடை செஞ்சு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா உபசரிக்கணும்னு நினச்ச நல்ல மனசு உங்கள் பையனுக்கு மாதிரி வேற யாருக்குமே வராது. நானா உங்கள் பையனை ஏமாத்தணும்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லை, சீதாவோட வாழ்க்கையை நினச்சிட்டு தான் இப்போ இந்த உண்மை தெரிய வேண்டாம், எப்படியாவது இதெல்லாம் சொல்லிடணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே சீதாவே கோவத்தில் இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்பயுமே உங்கள் பையன்கிட்ட பொய் சொன்னதும் இல்லை, உண்மையை மறைச்சதும் இல்லை. சீதா வாழ்க்கைக்காக நான் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்குறேனே. அதுக்கப்புறம் என்னை விட்டு இவர் பிரிஞ்சு வாழணும்னு ஏன் நினைக்கணும்? என்னை மன்னிச்சிருங்க. இனி யாருக்கிட்டையும் கேட்காம இப்படி ஒரு முடிவெல்லாம் தனியாக நான் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்ல, போதும் மீனா, நான் இருக்கிற கோவத்தில் நீயோ இல்லை உங்கள் அம்மாவோ வேற யாரும் பேசுகிறத கேட்க தயாராக இல்லை. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். நீ உங்கள் அம்மா கூடயே இரு. என்னைக்கு நானா மனசு மாறி உன்னை வந்து கூப்பிட்றனோ அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வராத. இப்போவும் சொல்கிறேன், நீ என்னை கேட்காம சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதை என்னால் ஏற்றுக்க முடியல. நீ மன்னிப்பே கேட்டாலும் இப்போதைக்கு என்னால் உன்னை மன்னிக்கவும் முடியாது. அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் நான். சத்யா, நீ உன் வேலையை பாரு. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. மீனாவை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா எங்கள் அம்மாவும் தேவையில்லாமல் பேசுவாங்க, பிரச்சனை பெருசாகும். நான் கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன். அது வரைக்கும் மீனாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றது இப்படி பிரச்சனை செய்யாதீங்க. அத்தை, நீங்கள் கிளம்புங்க. குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இப்போ வீடு தேடி வந்தால் மட்டும் மன்னிச்சு உங்கள் பொண்ணை ஏற்றுப்பேனா? என்னதான் இருந்தாலும் மீனா செஞ்சது பெரிய தப்பு. சீதா பேசுனதை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் மீனா செஞ்ச தப்பை சொல்லவும் விரும்பலை. சீதாவுக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. இனி அந்த அருணை பார்க்குற இடத்துலலாம் நான் தானே அவமானப்பட்டு நிற்கணும். ஏன்னா அந்த அருண் சொன்ன மாதிரியே அவன் கல்யாணத்தை செஞ்சு காமிச்சிட்டான். நான் தானே தலை குனிஞ்சு நிற்கிறேன். அதுக்கு காரணமாக மீனா இருந்திருக்கால. அதை என்னால் என்னைக்கும் மறக்கவும் முடியாது. மீனா செஞ்ச தப்பை மன்னிக்கவும் முடியாது. மீனா எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் நான் மனசு மாறுற மாதிரியும் இல்லை. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசி வீடு தேடி வந்த சந்திராவையும் மீனாவையும் அங்கேருந்து அனுப்பிடுறாரு முத்து. மறுபடியும் இந்த மீனாவை எப்படி நம்புறது? நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அந்த எல்லா நம்பிக்கையும் மீனா ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்து ஒன்றும் செய்யாத மாதிரி மன்னிப்பு கேட்டால் என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்னு ஓரமாக நின்று மீனாவை நினச்சி ரொம்பவே அழுகிறாரு முத்து. உடனே அண்ணாமலை, முத்து, இப்போ நீ கோவமாக இருக்க, அதனால தான் நான் இந்த வீட்டு மருமகளை வெளியில் போக சொன்னேன், அவங்க வீட்டுக்கு போக சொன்னேன். ஆனால் நீ இப்படியே இருந்துடக்கூடாது. சீதாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்குன்ற சந்தோஷத்தில் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு மீனாவை கண்டிப்பாக நீ சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். இதே உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னா என் மருமகளை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். புரியுதில்ல?
அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு. என்னதான் மீனா பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காளன்னு அதை தான் நம்ம நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர்த்து இன்னும் நீ அருண் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பேசி எல்லாரையும் அவமானப்படுத்தினா சரிப்பட்டு வராது. மீனாவுக்காக நீ பார்க்கலனாலும் மீனாவோட அம்மா சந்திரா ரொம்ப பாவம். அங்கே மீனாவோட அப்பாவும் இல்லாமல் அந்த பசங்களை வளர்க்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் மீனாவை ரொம்ப மனசு வேதனைப்பட வச்சேன்னா அது சந்திராவுக்கும் ரொம்ப கஷ்டத்தை தரும். அதனால் நீ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போக விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடு தேடி வந்த மீனா, மீனாவோட அம்மான்னு எல்லாரையும் முத்து வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டான். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு வேற எதுவுமே இல்லை. உடனே முத்துவுக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். முத்துவால தானே இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுப்பான் முத்துன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா.